சூரிய நமஸ்கார பயிற்சி. அதாவது 12 ஆசனங்களின் இணைக்கப்பட்ட தொகுப்பு தான் இந்த சூரிய நமஸ்காரம். சூரிய பகவானுக்கு நாம் மரியாதை செலுத்துவது தான் இந்த ஆசனத்தினுடைய நோக்கம். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியின் பயன்கள் எண்ணிலடங்கா பயன்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது, நோய் எதிர்ப்பாற்றல் வளர்கிறது, அதே போல நீண்ட ஆயுள் வளர்கிறது, இளமை தோற்றம் கிடைக்கிறது. உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும், அதாவது 7 சுரப்பிகள் முழுமையாக இயங்குகிறது, செயல்படுகிறது, தூண்டப்படுகிறது. இந்த அற்புதமான சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். அதாவது இதுநாள் வரையில் நாம் 4 வகையான ஆசன பயிற்சிகளை கற்றோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும். சில மாதங்கள் ஆன பிறகு இப்படி கவிழ்ந்து படுக்கும். அடுத்த சில மாதங்களில் எழுந்து அமரும். அடுத்த சில மாதங்களில் எழுந்து நிற்கும். நாம் வளர்ந்த குழந்தைகள் என்பதால் நின்ற நிலை ஆசனங்களிலிருந்து கற்றோம். நின்ற நிலை ஆசனங்கள், அடுத்தது அமர்ந்த நிலை ஆசனங்கள், அடுத்தது கவிழ்ந்த நிலை ஆசனங்கள், இப்பொழுது மல்லாந்த நிலை ஆசனங்களை கற்றோம். இந்த ஆசனங்களினுடைய தொகுப்பு தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி. ஆசனங்கள் செய்ய இயலாதவர்கள் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை மட்டுமே செய்தால் போதுமானது, எல்லா பலன்களும் கிடைக்கும். இப்போது சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி செய்வது என்பதை இப்போது கற்கலாம். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில் முதல் நிலையில் இப்படி கால்களை வி ஷேப்பில் வச்சுக்கணும். வணக்கம் செலுத்துவதை போன்று கைகளை இப்படி மடித்து, கட்டை விரல்களை இப்படி மடித்து மார்பு பகுதிக்கு நேராக வைத்துக்கொள்வது முதல் நிலை. இரண்டாவது நிலையில் மூச்சை இழுத்துக்கொண்டே பின்புறமாக வளையலாம். மூச்சை விட்டுக்கொண்டே மூன்றாவது நிலையில் பாதாஸ்தாசனம். நான்காவது நிலையில் வலது காலை பின்புறமாக எடுத்து தலையை மேல் நோக்கி உயர்த்தி மூச்சை இழுத்து கொள்ள வேண்டும். நான்காவது நிலையில் கும்பகாசனம். மூச்சை நிறுத்த வேண்டும். அடுத்த நிலையில் இப்படி முட்டி பகுதியை கீழே வைத்து மூச்சை விட்டபடியே மார்பு பகுதி, சின் பகுதி கீழே படும்படி, பிறகு முழுமையாக மூச்சை விட்டு உடலை கீழே கிடத்த வேண்டும். பிறகு 7வது நிலையில் மூச்சை இழுத்துக்கொண்டு எட்டாவது நிலையில் பர்வதாசனம். மூச்சை விட்டபடியே செய்ய வேண்டும். 9வது நிலையில் இடது காலை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். உள்மூச்சு. 10வது நிலையில் வெளிமூச்சு பாதாஸ்தாசனம். 11வது நிலையில் உள்மூச்சு பிரயாசனம். மூச்சை விட்டபடியே பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். இது அரை சுற்று. இப்போது அடுத்த அரை சுற்றை கற்கலாம். இப்போது இடது காலை பின்னோக்கி இழுக்க வேண்டும். 5வது நிலையில் மூச்சை நிறுத்த வேண்டும். அடுத்த நிலையில் 2 முட்டி பகுதிகள், செஸ்ட், சின், மூச்சை விட்டபடியே கீழே இறக்க வேண்டும். முழுமையாக விட்டுவிட வேண்டும். 7வது நிலையில்
மூச்சை இழுத்துக்கொண்டு புஜங்காசனம். 8வது நிலையில் பர்வதாசனம், மூச்சை விட்டபடியே. இப்போது 10வது நிலையில் வலது காலை முன்னோக்கி கொண்டு வர வேண்டும். உள்மூச்சு, வெளிமூச்சு, உள்மூச்சு, மூச்சை விட்டபடியே பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும். இதுதான் முழுமையான சூரிய நமஸ்கார பயிற்சி, முழு சுற்று. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில் 3 விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த 12 நிலைகள். அடுத்து மூச்சு, உள்மூச்சு, வெளிமூச்சு, மூச்சை நிறுத்துதல் போன்றவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரியனுடைய மந்திரங்கள், சூரியனுடைய போற்றி, ஒரு 12 போற்றிகள் இருக்கிறது. அதை எப்படி செய்வது என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு வேகமாக கற்பிக்கின்றேன். முதலில் ஓம் சூரியனே போற்றி, ஓம் ஞாயிறே போற்றி, ஓம் பருதியே போற்றி, ஓம் பகலவனே போற்றி, ஓம் பாஸ்கரனே போற்றி, ஓம் அருணனே போற்றி, ஓம் ஆதவனே போற்றி, ஓம் தினகரனே போற்றி, ஓம் ரவியே போற்றி, ஓம் கதிரவனே போற்றி, ஓம் ஞான தீபனே போற்றி, அருட்பெரும் ஜோதியே போற்றி போற்றி போற்றி. இப்படி 12 சூரியனுடைய பெயர்கள் மூச்சோடு கலந்து சொல்ல வேண்டும். இதை மனதிற்குள் சொன்னால் போதுமானது. இப்படித்தான் சூரிய நமஸ்கார பயிற்சியை முழுமையாக செய்வது. அடுத்த யோக நிகழ்ச்சியில் சிரசாசனம் என்ற ஒரு அல்டிமேட் ஆசனம் கற்கலாம். நன்றி, வணக்கம்.